அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம். குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம். தேவைப்பட்டால் வீடியோவை இடைநிறுத்துவது சாத்தியமாகும். நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் விரிவாக ஆய்வு செய்யலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். நியூயர்க் கமர்ஸ் INC டிக்கர் NEGG. மதிப்பாய்வு தற்போதைய தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. ஜூலை 30, 2025. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் நியூயர்க் கமர்ஸ் INC துணைப்பிரிவைச் சேர்ந்தது. டெலிவரி 38 நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்கள் குறித்த முடிவுகளை பார்ப்போம். நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு: கழித்தல் 10 இல் 4.5 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 2.5 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால், ஒட்டுமொத்த பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் 1.7 புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம். மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு 4.5 புள்ளிகள். நியூயர்க் கமர்ஸ் INC நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் நியூயர்க் கமர்ஸ் INC மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம். நியூயர்க் கமர்ஸ் INC 230.4% இயக்கவியலை காட்டியது. 49.7% துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் நியூயர்க் கமர்ஸ் INC $1.09 பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $784 பில்லியன். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 0 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. $247 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன். சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு நியூயர்க் கமர்ஸ் INC பங்குச் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் 0.139%. புத்தக மதிப்பு 0%. நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் மோசமான கழித்தல் 1. நிறுவனத்திற்கு கடன் பொறுப்புகள் இல்லை. நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மிகவும் நல்லது 2 புள்ளிகள். நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதம் 0. துணைப்பிரிவுக்கான சராசரி மே 19. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் 0 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட லாபம் தெரியவில்லை. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் 0 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை 1. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. கடந்த 12 மாதங்களில் வருமானம் 0 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை. துணைப்பிரிவில் உள்ள புள்ளிவிவரங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை புள்ளிவிவரங்களின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. விளிம்புநிலை 0%. துணைப்பிரிவில் சராசரியாக 8.6%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 0.076% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 83% குறைவாகும். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $0,000. துணைப்பிரிவுக்கு இது $782,000. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு $0,000.
துணைப்பிரிவில் சராசரி 41,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை 0,000 ஆகும். துணைப்பிரிவில் $468,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் விற்பனை கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு 1.8%. துணைப்பிரிவுக்கான சராசரி 2%. தொழில்நுட்பக் காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 74% அளவைக் காட்டுகிறது. நியூ காமர்ஸ் INC துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக 55%. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக 56.2. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $60 ஒரு சென்ட் ஆகும். அனைவருக்கும் கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் நியூ காமர்ஸ் INC பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு. குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு பங்குக்கு $56.19 என்ற விலையில் திறந்த விற்பனை ஆர்டர். நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது. அமைப்பின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் 0.47 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 111.91 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால். இந்த வழக்கில் ஆகஸ்ட் 29, 2025 அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படுகிறது. அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் GREL முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும். முதன்மை ஆர்டருக்கான வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர் வரிசை இறுதி விலையில் மூடப்படும். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி. குரு மார்க்கெட்ஸ்